வணக்கம். உங்களுக்கு இப்பொழுது 2020 2023 வரை உள்ள சனி பயிற்சியின் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கான விஷயங்களை பற்றி நாம் இப்பொழுது பகிர்ந்து கொள்வோம். திருக்கணிதப்படி திருக்கணித இதுதான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே எனக்கும் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அதுதான் பெஸ்ட் இது. ஏன்னா அது ஒரு செக் பண்ணி பார்க்கும்போது கூட இந்த ராசியினுடைய இந்த டிரான்சிஷன் நடக்கும்போது நமக்கு உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படும். அப்படி பார்க்கும்போது இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை படி சொன்ன அன்றைக்கெல்லாம் அந்த உடலில் அந்த மாற்றம் ஏற்பட மாட்டேங்குது. திருக்கணித பஞ்சாங்கப்படி சொல்லியிருக்கிற நாள் அன்றைக்கி தான் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ நான் பிரபஞ்சமாக இந்த திருக்கணிதம் தான் பெஸ்ட்டுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவங்களுக்கு ஏறக்குறைய இந்த மாதிரி ஒரு 3 ஆண்டு காலம் அந்த சனி பகவான் மகரத்திலிருந்து பலன்களை தரப்போகின்றார். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1 என்ற நட்சத்திரங்களை கொண்டிருக்கின்றது. அதாவது காபுருஷ தத்துவப்படி சனி பகவான் தற்போது 9ஆம் வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றார். அதிலிருந்து அந்த 10ஆம் வீடான மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். 2023ஆம் ஆண்டு வரை மகரம் ராசியில் இருப்பதோடு சனி பகவான் மேஷ ராசிக்கு சனி பகவான் 10 அதோடு இல்லாமல் 11ஆம் வீடு ரெண்டுத்துக்குமே தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கின்றார். தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் கலஸ்திரஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு. இது இல்லாமல் குரு பார்வை வேறு இருக்குது. இப்போ தான் நான் ரீசெண்டாக உங்களுக்கு இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சிக்கு உங்களுக்கு எல்லாம் பெஸ்ட்டாக இருந்து நான் பார்த்தேன். அதனால்தான் அதில் வெற்றி மீது வெற்றி உங்களை சேரும்னு சொல்லிட்டு கூட ஃப்ரண்ட்டில் டேக் போட்டிருந்தேன் குரு பயிற்சிக்கு. இப்போ மறுபடியும் சனி பயிற்சியும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்க போகுது. அதாவது மிகுந்த அறிவுடைய அதே சமயத்தில் தன் குடும்பத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர்கள் இந்த மேஷ ராசிக்காரர்கள் என்று சொல்லலாம். தனக்கென்று நிறைய ஒரு கையாட்களையும் அவர்களை மிக சரியாக பயன்படுத்துவார்கள். மேஷராசி என்றால் மேசன், மேய்ப்பவன் என்று பொருள் தரும். அவர்களுடைய தலைமையில் ஒரு தொழில், ஒரு கம்பெனி நன்றாக வளரும். ஒரு குடும்பத்தில் ஒரு மேஷராசியினர் இருந்தால் போதும், அந்த குடும்பம் ஒரு நாள் நிச்சயம் எல்லை கடந்து நிற்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு மேஷராசி இருந்தால் போதும் என்று தான் நான் சொல்வேன். மேஷராசிக்கு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம். சனி பகவான் மேஷத்தில் 10ஆம் இடத்தில் ஆட்சி. அதே சமயத்தில் குரு பெயர்ச்சியில் மேஷத்துக்கு உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி உங்களை சேரும் என்று போட்டது இந்த கையோட உடனே இந்த சனி பயிற்சின்னு சொல்லிட்டு வரும்பொழுது இதுலேயும் அதே டேகை எனக்கு போட வேண்டி வருமோன்ற மாதிரி ஒரு இது இருக்குது. எனக்கு தோணுச்சு மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. எனக்கே இந்த ஒரு பொறாமை தோணுது இந்த மேஷராசிக்காரர்கள் மீது தான் சொல்லணும். ஏன்னா என்னுடைய எதிர் அணிவரிசையில் இருக்கின்ற உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், என்னுடைய எதிர் அணிவரிசை ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் மேஷம்தான் இருக்கின்றார்கள். என்னதான் செய்ய போகிறேனோ தெரியவில்லை. ஏனென்றால் குருவும் உங்களுக்கு கொட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றது, சனியும் கொட்டி கொடுக்க போகின்றது. ஒரு புறம் குரு 9இல் ஆட்சி, இன்னொரு புறம் தொழில் ஸ்தானத்தில் சனி ஆட்சி. இதெல்லாத்தை விட முக்கியமாக இந்த கிரகம் இருக்கத்துல கிரகங்கள்லேயே சனி குரு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதற்கப்புறம் தான் ராகு, கேது, சுக்கிரன் எல்லாம். சுக்கிரன் 1.5 மாதம்தான். ஆனால் இந்த சனி பயிற்சி கிட்டத்தட்ட இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பகுதியாக இந்த சனி பயிற்சியும் இந்த குரு பயிற்சியும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது உங்களால் நினைவு வைத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையின் ஃப்ளரிஷான ஒரு டைமாக இது இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. குரு பகவான் அடுத்த வருஷம் அப்படியே 10ஆம் இடத்துக்கு, அதாவது குரு பகவானை சொல்கிறேன், 10ஆம் இடத்துலேருந்து போயிட்டாலும் 11ஆம் இடத்துக்கு அவர் போனாலும் சரி, இல்லை அதுக்கப்புறம் போனாலும் உங்களுக்கு அதுவும் நல்ல ஸ்தானங்களாகவே இருக்குது. குரு சனி இரண்டுமே லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் நின்று சாமரம் வீச போகிறார்கள். நடக்கட்டும் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் மேஷ ராசிக்காரர்களாக ஆயிட்டீங்க. ஆனாலும் நான் உங்களை பற்றி பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். எனக்கு ஆப்போசிட் பார்ட்டி ஆளுங்க நிறைய மேஷ ராசிக்காரர்கள் இருந்தாலும் நான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாமே தான் இப்பொழுது சொல்கிறேன். போன வருடம் பாகிஸ்தானத்தில் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்பட்டிருந்தாலும் நான் போன வருஷமே உங்களுக்கு நிறைய பாகிஸ்தானத்தினால் நிறைய நன்மைகள் தான் ஏற்பட்டது. ஆனால் அதில் ஒரு பெருசாக ஒரு கடன் இருந்திருக்கும். பெரிய கடன் பட்டிருப்பீங்க. நன்மை ஏற்பட்டிருக்கும், ஆனால் பெரிய அளவில் கடன் பட்டிருப்பீர்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிடைச்ச அந்த நல்ல விஷயங்கள் காரணங்களால்
உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்கள் மீது பொறாமை கொண்டு உங்களை பிரிந்திருப்பார்கள். உங்களுக்கு கூட நிறைய பேச்சுவார்த்தை போயிருக்கும். ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனோ அல்லது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோ வந்து உங்களுக்கு கிடைச்ச சில நன்மைகளின் காரணமாக கொஞ்சம் ஜலசாகி அதனால் வேற ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு உங்களை பார்த்தால் பேசாமல் இருப்பது, பார்த்தால் முகம் பாராமல் இருப்பது என்ற நிலைகள் கூட ஏற்பட்டிருக்கும். இப்போ வந்து இந்த முறை வந்து தாயாரோடவும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்து மறுபடியும் நெருக்கம் ஏற்படுவதாக இருக்கின்றது. தாய் உடலில் கொஞ்சம் ஆரோக்கியம் ஏற்படுவதாகவும் இருக்குது. சகோதரர்கள் கூடவும் அந்த கொஞ்சம் பிரிவு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் கூட கொஞ்சம் மாறி இப்பொழுது வந்து அந்த ஒரு பிணைப்பாக மறுபடியும் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. அதே கணவன் மனைவி சண்டை வந்து குறைவுன்னு சொல்லலாம். சண்டை குறைவுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர உங்களுக்கு சூரியன் கிழக்கில் உதித்தே தீரும். கணவன் மனைவி சண்டை என்று ஒரு ஹெட்லைனே வந்து ஜோதிடத்தில் வந்துருச்சு. அதை சொல்லாமல் விடுறது கிடையாது எல்லாருமே. எப்படி ஷேர் மார்க்கெட்டு இந்த இதுன்றது வந்து ஒரு டேக் வந்துருதோ, கணவன் மனைவி வந்து இணக்கமாக இருப்பீர்கள், கணவன் சண்டை இந்த முறை இருக்காதுன்னு ஏன் சொல்கிறாங்க? அப்படி ஒன்று இருக்கிறதுனால தானே சொல்கிறாங்க. ஸோ வந்து சண்டைன்னு ஒன்று இல்லாமல் இருக்க போகிறதில்ல. அப்படி பார்க்கும்போது சண்டை உறுதி, ஆனால் அது அதிகமாக குறைவுதான்றது பற்றி தான் பேச்சு. அப்படி பார்த்தா இந்த முறை உங்களுக்கு அந்த மனசாவும் தீரும். பொதுவாக 10ல் ஏன் நான் உங்களுக்கு இந்த மாதிரி மன விஷயங்களை பற்றி நிறைய ஜோதிடம் சொல்லும்போது வரும் 4ஆம் இடம் 5ஆம் இடம் ஸ்பெகுலேஷன் பேசி முடிச்சிடாமல் இந்த மாதிரி மன விஷயங்களாக மட்டும் நிறைய நான் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, ஜோதிடம் என்பதையே நான் வந்து இப்போ வந்து ஜோதிடர்கள் சொல்லுகின்ற வெறும் அந்த எந்த ஸ்தானம் எத்தனாவது கட்டங்களை மட்டும் பார்ப்பதில்லை. என்னுடைய 90% விஷயமாக நான் இந்த மன ரீதியாகத்தான் ஆய்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றேன். அதனால தான் நான் அந்த ரீதியிலேயே அதிகமாக பேசுவதற்கு காரணம். பொதுவாக 10ல் பதவி போகும் என்பது வந்து கருத்து இருக்குது. ஆனால் உங்கள் தொழில் ஸ்தான 10ல் அதிபதியே சனி பகவான் தான். அந்த இடத்திலேயே அவர் ஆட்சி அமைவது என்றது வந்து மிகுந்த நன்மைகள், குறிப்பாக தொழிலில். அதுவும் மேஷம் ராசியினர் குடும்பம் பாசம் என்பதை விட தொழிலில் அதிக பாசமுடையவர்கள், சமுதாயத்தில் பெரிய செல்வந்தராக மிக விருப்பமுள்ளவர்கள். செவ்வாயின் அழுத்தம் ஒருவேளை அதிகமாக இருந்தால் தான் சொன்னேன், எல்லாருக்கும் நான் சொல்லலை. செவ்வாயின் அழுத்தம் அதிகமாக இருந்தால் தன் தந்தை தன் பெற்ற பிள்ளைகள் சகோதரர்களை விட தொழில் மேம்பட அவர்கள் விரும்புவார்கள். இந்த மேஷராசிக்காரர்கள் தன் பிள்ளைகளுக்கு யாராவது ஒருத்தர் வந்து அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு காலத்தில் கல்யாணம் ஆகணுமா அல்லது கரியரில் பெரிய ஆள் ஆக வேண்டுமா அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தன் பிள்ளைகள் தொழிலில் கல்வியில் வேலையில் வெற்றி அடைந்த பின்னரே கல்யாணம் இருக்கட்டும் என்று முன்வைப்பார்கள். அப்படிப்பட்ட தொழில் ஸ்தானாதிபதி 10ல் தொழில் காரகன் சனி வந்து 3 வருஷம் உட்கார்ந்தா சும்மாவா? இந்த டிசம்பரில் வந்து 6 கிரகம் சேர்க்குதுன்றது எல்லா ராசிக்காரர்களுக்குமே சில பிரச்சனை தரப்போகுது. ஆனால் எல்லாம் ஜனவரியிலேருந்து ரிலீவ் ஆகிடுவாங்க. சில நல்ல விஷயங்கள் வந்து தருது, அருகே வருதுன்றதுனால எந்த கிரகம்லாம் உங்களுக்கு ஃபேவர் ஆகுதோ அதெல்லாம் கிட்ட வரதுனால ஒரே நேர்கோட்டத்தில் வரதுனால அது நல்லது கொடுத்துரும். எந்த கிரகம்லாம் இப்போ உங்களுக்கு சரியில்லையோ அது என்ன பண்ணிடும், கொஞ்சம் அந்த உடம்பு ரீதியாக கொஞ்சம் ஆட்டி படிக்குது சொல்லப்போனால். ரொம்ப கிட்டவும் ஒரே நேர்கோட்டத்தில் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, சில மேஷ ராசிக்காரர்கள் கொஞ்சம் உடல் உபாதை ஏற்பட்டு, அதுவும் இந்த டிசம்பரில் மட்டும்தான் ஒரு திருஷ்டி கழிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியும் குரு பயிற்சியும் ஓகோனுக்குது, சனி பயிற்சியும் ஓகோன்னு இருக்க போகுது. அந்த திருஷ்டியை வந்து கழிச்சிடுவாங்க. அந்த உடம்பு சரியில்லைன்ற ஒரு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் கூட அட்மிட் ஆகிற அளவுக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க 2 நாளில். அப்படி தான் நடக்கும். திருஷ்டி கழிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். ஏன்னா இது அலைச்சல், தொழில் காரகன் வந்து உங்களை வந்து அலைச்சல் செய்து தொழிலை மேம்பட செய்யும் இந்த சமயத்தில் உடம்பையும் நீங்கள் நன்றாக கவனித்து கொண்டு வேண்டும். சனி பயிற்சி வந்து திருஷ்டி கழிஞ்சு போகிறது வந்து இந்த நம்மளுக்கு இந்த சனி பயிற்சின்றதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு செலிப்ரேஷனாக இருக்க போகுது. அது வேறு விஷயம். உங்கள் தொழிலில் கம்பெனி இந்த 2 விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பிரான்ச்சஸ் ஏற்படுத்துகிற அல்லது அதை விரிவாக்கம் செய்யும் வாய்ப்பு இருக்கின்றது. 10ஆம் இடம் என்பது பதவி போகும் என்பதை விட உங்களுடைய தொழில் சம்பந்தமாய் வேறு இடமா நீங்கள் வீடு இடம் மாறி போகிறதோ அல்லது உங்களுடைய கரியர்லேயே நீங்கள் வேறு ஒரு விஷயத்தை மாற்றிக்கிறதோ அல்லது இதுவரை பார்த்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை போகிறதோ என்று மாறக்கூடிய இந்த விஷயம் சிலருக்கு நடக்கும். ஆனால் அது உங்களை வளர்த்துமே தவிர, ஏனென்றால் இது குறிப்பாக இந்த மாதிரி மேஷ ராசிக்கு உங்கள் ராசியின் இதில் வந்து 3ஆம் பார்வையாக இந்த என்ன ஆகுதுன்னா, உங்கள் ராசியின் 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தில் பதிவுது என்பது நீங்கள் தொழிலுக்காக அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கும் நீங்கள் வந்து ஒரு காரணமாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஊர் விட்டு ஊர் போய் அலைச்சல் பட்டு உங்களுக்கு வந்து தொழில் முன்னேற்ற
அடையிற மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய வெற்றிகள் அப்புறம் தான் 2வது வருஷம் 3வது வருஷம் தான் நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது, அலைச்சல் பண்ணுறது, சனி வந்து நல்லா பயங்கரமாக உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுடும் எப்பவுமே. ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க் கூட பண்ண முடியாமல் வேலை வாய்ப்பே இல்லாமல் எத்தனை பேர் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரே அலைச்சல் முடியலன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அழுத்துக்குவீங்க. அப்படி நடக்கும். ஆனால் அதனுடைய வெற்றிகள் எல்லாமே இந்த சனிப்பயிற்சியினுடைய இந்த 1.5 வருடத்துக்கு அப்புறமாக 2ஆம் வருடத்திலிருந்து 3ஆம் வருடத்திலிருந்து அந்த அலைச்சலுக்கான மொத்த வெற்றியும் அதற்கான எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதுக்கான வருமானங்களை அந்த இதெல்லாம். அதற்கப்புறம் வந்து இந்த 7ஆம் பார்வையாக இந்த 4ஆம் இடத்தில் பதிவுன்றது வந்து தாயோட ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் குறையும். உடல் நலத்துலேயும் வைரல் ஃபீவர் மாதிரியோ இல்லை ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் மாதிரியோ எதனா வந்து பின்னாடி சரியாகும். வெளி உணவுகளை தயவு செஞ்சு தவிர்த்துட்டிங்களா மேலே இருக்கும். அப்புறம் வந்து இந்த காய்கறிகள், பழங்கள் அதிகமாக சாப்பிடுங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. உங்களுக்கு அந்த தொழிலில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் போகிறதும் சம்பாதிக்கிறதும் பண்ணுறதும் இருக்குமே தவிர ஒன்று வீடு வாங்கலான்னு இருப்பீங்க, இல்லை உங்கள் பசங்களை ஃபாரினுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கலான்னு இருப்பீங்க, இல்லைன்னா வந்து இருக்கிறதுலையே நல்ல ஸ்கூலில் உங்கள் குழந்தைய எடுத்துன்னு போய் பெரிய பெரிய ஸ்கூலில் போடலான்னு பார்ப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஓடி ஓடி பண்ணுறதுல உங்களுக்கு சாப்பாடே முக்கியமாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் டேஸ்ட்டாக வேணும்னுவீங்க, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. இப்போ டேஸ்ட்டாக கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டாலும் எனக்கு நல்ல ஒரு இருக்கணும் சாப்பாடு அப்படின்னு பார்ப்பீங்க. நேரத்துக்கு தயவு செஞ்சு சாப்பிடுங்க. அதோடு 10ஆம் பார்வை வந்து 7இல் பதிவுது என்பது ஒரு காதலில் வந்து ஒரு சின்ன சண்டை உங்களுக்கு ஏற்பட்டு பின்னாடி சரியாயிடும். உங்களுக்கு காதலிக்கும் வயதில் இருப்பவர்களுக்கு ஒரு சின்ன சண்டைகள் ஏற்படும், பின்பு சரியாகும். அதே மாதிரி கணவன் மனைவி சண்டையும் வந்து ஏற்கனவே நான் சொன்னபடி அந்த சண்டைன்ற அந்த மானிட்டர் வந்து கொஞ்சம் ஏறி இறங்கிடும். நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனாக எல்லாரும் அந்த மானிட்டர் தான் பார்த்துட்டுருப்போம். அந்த கிராஃப் வந்து ஏறி இறங்கி கொண்டிருந்தால் தான் அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னே வாய்ப்பு. அது நின்றுடக்கூடாது. அந்த மாதிரி தான். ஆக மொத்தத்தில் ஏறி இறங்கின்னு இருக்கோம். ஆனால் வந்து ரொம்ப மேலே போய் கீழே போகக்கூடாது. அவ்வளோதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விஷயன்றது. அந்த மாதிரி அது கொஞ்சம் லைட்டாக ஏறி மறுபடியும் இறங்கிடும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம், அவங்க நல்லா படிக்கணும்னு நினச்சாலோ, இல்லை அவங்க உடம்பு விஷயத்தில் எதனா நல்லா ஆகணும்னு நினச்சாலோ, இல்லை அவங்க கல்யாணத்துக்கு வந்து அவங்க யாருன்னா வரன் தேடிக்கிட்டு இருந்தாலோ, இல்லை அவங்களுக்கு ஃபாரின் சார்ஜ் கிடைக்கணும்னாலோ, ஏதாவது உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த நல்ல விஷயங்கள் நன்றாக மேஷராசிக்காரர்களுக்கு நடந்து விடும். அதுக்கப்புறம் இந்த மேஷராசி பெண்கள் இதுவரை யாராவது குடும்பத்திலோ அல்லது ஆஃபீஸிலோ கொஞ்சம் ஒடுக்கப்பட்டு இருந்தால் இனிமேல் உங்களுடைய பொற்காலம்னு சொல்லலாம். அதனால் மேஷராசி பெண்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லா இனிமேல்ட்டு வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கும் எல்லா விதமான விஷயங்களும் வந்து அமைவதாக இருக்கின்றது. +2 10th மேஷராசி மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பெண் வாங்குகின்ற வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்காக சனி பகவான் வந்து மார்க் போட போகிறதில்ல. அதாவது எந்த அளவு எஃபோர்ட் நீங்கள் போடுறீங்கன்னு அந்த சனி சார் என்ன பண்ணுவார்னா மேலேருந்து பார்த்துட்டுருப்பார். அது நீங்கள் எஃபோர்ட் போடுற ஆளுன்னு தெரிஞ்சிச்சானா அவர் 2 மடங்கு கூட மார்க் போயிடுவார் அவர். இந்த ரியல் எஸ்டேட்டு, இந்த சினிமா, கலை, அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட் எல்லா துறை மேஷ ராசியினரும் மிகுந்த நன்மைகளையே அடைவீர்கள். இந்த செவ்வாய்க்கிழமைகளில் அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு பரிகாரம்னு சொன்னப்போனா எல்லாருக்குமே எல்லா மேஷ ராசிக்காரர்களுமே செவ்வாய்க்கிழமைகளில் முருகருக்கு வந்து ஒரு தீபம் ஒரு கோயிலில் வந்து முருகர் இந்த மாதிரி மண்டபங்கள் இருந்தாலே, கொஞ்சம் பெரிய கோயிலாக இருந்தாலே அந்த கோயிலில் பைரவரும் இருப்பார். முருகர்கிட்ட ஒரு தீபம் போடுங்க. அதே செவ்வாய்க்கிழமையில் அந்த பைரவர் மண்டபத்துக்கிட்ட போயிட்டு அங்கே வந்து ஒரு அரளிப்பூ ஒரு 1/2 முழமோ 1 முழமோ அந்த அரளிப்பூ வாங்கி பைரவருக்கு கொடுத்துருங்க. முடிஞ்சால் பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லா வளமும் பெற்று நீங்கள் நல்லபடி வாழ மனதார வாழ்த்துகின்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கிரே கலரில் இருந்தால் நீங்கள் பண்ண வேணாம். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.